ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் மீன் பொழிச்சது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் 2 ஸ்லோப்பியா மீன் இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு மசாலாவுக்கு கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுட்ரு, ஒரு லெமனோட ஜூஸ், அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை 2 சைடும் தடவி மேரினேட் ஆகிறதுக்காக ஒரு 15 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு இதை கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை, மீடியமாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆனதும் இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு மசாலா செய்யணும். அதுக்காக நான் ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் மசாலாவுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேங்காய் பால் ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது நல்லா வற்றி வந்ததும் இப்போ நம்ம பொழிக்கிறதுக்காக இது வாழை இலையில் ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வச்சு நம்ம ஃப்ரை பண்ண மீன், அதுக்கு மேலே இந்த மசாலா, 2 தக்காளி, ஒரு கருவேப்பிலை இது வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சோண்டு கேஷ்யூஸ் வச்சு இதை நல்லா மடித்து இதை ஒரு நூல் வச்சு கெட்டிக்கோங்க. கெட்டிட்டு இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா இந்த வாழை இலையை வச்சு நம்ம 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டு அடுத்த சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான வாழை இலையில் மீன் பொழிச்சது ரெடி. எப்படி சூப்பராக இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை திரும்ப பார்க்குற வரைக்கும் பாய்.